டெல்லியில இந்த சிஜேபி பார்ட்டி சம்பந்தமா பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் பெருவாரியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. நீட் தேர்வு வந்துட்டு சரியாக நடக்கவில்லை. அதனால தர்மேந்திர பிரதான் வந்துட்டு ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக. இதுல போராட்டத்துல போலீசார் வந்து தடியடி நடத்தியதாக உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போச்சு. அது வந்துட்டு நீதிமன்றம் நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது பார்க்கறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. நடந்தது என்ன மேடம்? வணக்கம். உங்களுக்கும் உங்க நேயர்களுக்கு வணக்கம். இது முக்கியமா தெரிவிக்க வேண்டியது, உச்சநீதிமன்றம் டெல்லி வழக்கறிஞர்கள் சங்கத்திலிருந்து ஒருத்தர் புது நல்ல வழக்கு தொடுக்கிறாரு ஒரு வக்கீல். அந்த அட்வொகேட் தொடுக்கிறச்சு அவர் என்ன கேட்கிறாரு, டெல்லி உயர்நீதிமன்றத்துல நிறைய வழக்கறிஞர்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது சில பேரெல்லாம் வந்து மூத்த வழக்கறிஞர்களா தன்னை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இது அது மூத்த வழக்கு பண்றதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்தும் அது நடக்கல. அதனால சீக்கிரமா வந்து அதை செய்ய சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவா நடக்கக்கூடிய, அதாவது நிர்வாக ரீதியா நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதாவது ஒரு இந்த இடத்துல டெசிக்னேட் சீனியர்னா எப்படின்னாக்கா அவங்க கவுனே வேற மாதிரி இருக்கும். நாங்க போடுறதுல இருக்கும். அதாவது டெசிக்னேட் சீனியர் கேட்கறது வந்து சீனியர் கவுன்சில்னா அவங்களுடைய பேரெல்லாம் அந்த வக்காலத்து நாமான்னு சொல்லுவாங்க. அதுலலாம் வராது. காஸ்ட் அந்த பட்டியலிடப்படுற வழக்கறிஞர் பேர்லயும் வராது. அவங்களுக்கு என்னன்னாக்க ஒரு பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்கணும், ஒரு குறைந்தபட்சம் இவ்வளவு கேஸுகள் அப்பியர் ஆயிருக்கணும். அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் பார் கவுன்சிலில் கொடுத்து வழக்கறிஞர் சங்கத்தை கொடுத்து என்னை வந்து மூத்த வழக்கறிஞர் அறிவிங்கன்னு சொன்னானாக்க அது வந்து நடத்தும். அப்படிதான் நடத்துவாங்க. அது சில சமயத்தில் ஜட்ஜஸே சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்க, இவங்களை அறிவிங்க அப்படின்னு. ஸோ அதுதான் அதுக்கு வந்து கேட்டதுக்கு பண்ண முடியலன்னா அவர் சொன்னாரு, இந்த சமாச்சாரத்துக்கெல்லாம் வெத்து விட்டா நீங்க பில்லு போடுறதுன்னு ஏத்துக்க முடியாது. அவங்க செய்வாங்க, நிர்வாக ரீதியா டைம் இருக்கு பார்த்து பண்ணுவாங்க, எதுக்கு போடுறீங்க? இது எப்படின்னா சில பேர்லாம் டயத்தை வேஸ்ட் அடிக்கணும் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி சமூக ஆர்வலர்கள், சமூக ஊடகவியலாளர் அப்படி இப்படின்னு போட்டு கண்ணா பின்னா பேசுறீங்க, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எங்க கோர்ட் டயத்தை வேஸ்ட் அடிக்க கரப்பாம்பூச்சி மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சுரண்ட மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு அவ்வளவுதான் சொன்னாரு. அவர் வந்து அந்த வழக்கறிஞர்களை பத்தி வரைச்சதான் பேசினாரு. இந்த மாதிரி டயத்தை அந்த பெட்டிஷனரை பார்த்து சொன்னாரு. அது கோர்ட்டுக்குள்ள 4 இதுக்குள்ள நடந்த சமாதானம், அவ்வளவுதான். அது வந்து இப்ப எல்லாம் கோர்ட்டு சமாதானங்கள்லாம் லைவா போகுது வீடியோ கான்ஃபரன்சிங்ல. அதை யாராவது பார்த்துக்கிட்டு இதை பண்ணாங்கன்னு தெரியல, வெளியில விட்டாங்க சோசியல் மீடியால. அதை வந்து எங்கேயோ கனடால இருக்கிற அந்த கரப்பாம்பூச்சி இப்ப ஆரம்பிச்சுட்டு ஒரு தீபிக்குங்க, அவர் வந்து அங்க வேலை பண்ணிட்டு இருக்காரு எங்க அமெரிக்கால. அவர் அடுத்த நாள் ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த காரணம் வந்து நாங்க கரப்பாம்பூச்சிகளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு கரப்பாஞ்சி இயக்கம் போட்டோம்னா இந்த லிங்க்ல எல்லாரும் போய் சேர்றாங்க, அந்த ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம். உடனே அவங்க என்ன பண்றாங்க, நாங்க வேலை வெட்டியில சொன்னீங்க இவங்களை பார்த்து சொல்லலை அவர் கட்டாயமா. இது எப்படி திரிச்சு அவ்வளவு அக்கறை இருக்கிற இந்த கரப்பாம்பூச்சி தலைவர் சொல்லிக்கிறவர் எதுக்கு வந்து நாட்டுடைய அக்கறை இருந்தானாக்க வேலை வெட்டியில இங்க வேலையை உருவாக்கிட்டு இங்க நாட்டு பொருளாதாரத்தை உருவாக்க எதுக்கு அவர் கனடால இருந்தாரு, அது அமெரிக்கால இருந்தாரு? அப்ப அமெரிக்கால அவருடைய பின்புலம் என்ன, அது வந்து கட்டாயம் கேட்கும் இந்திய அரசாங்கம், அதை விட்டுடும். அங்கே நீங்க வந்துட்டு போட்டுட்டு அதை என்ன பண்றாரு, கூட்டம் சேர்த்து ஒரு போராட்டம் நடத்துறாரு. எங்க ஜந்தர் மந்திர் பெங்களூர்ல கூட நடத்துறாரு. அப்ப கூட சில பேர் வந்து மையெல்லாம் தூக்கி மூஞ்சில் அடிச்சாங்க, நடந்தது. அங்கேருந்து வருத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த லிங்கை வந்து பேன் பண்ணிச்சு இந்திய அரசு. அதை பேன் பண்ணோன்னா அடுத்தது வேற ஒரு பேரை கொடுத்து இன்னொரு லிங்க் போடுறாரு. போட்டெல்லாம் எல்லாம் அப்படியே சர ஆன்லைன்ல போட்டு மெம்பர் ஆரம் போடுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிற அந்த லடாக் பகுதியினுடைய ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த பக்கத்தை பார்க்கறதுக்கோசரம் சமூக நீதி, அதுக்கப்புறம் அது இன்ட்ரெஸ்டடா வந்து சோசியல் ஒர்க் பண்றேன் அப்படிலாம் சென்றிருக்காரு வாங்கிச்சு. அவர் என்ன பண்றாரு, இதுல வந்து உள்ள வராரு. இது இந்த கட் ஆஃப் பாயிண்ட்டை பார்க்கணும், இது உள்ள வராரு. உள்ள வந்துட்டு மக்களுக்கு வந்து இவங்க போராட்டத்துக்கு இதுவா வரேன்ட்டு. சரி, உங்க போராட்டம் என்ன? வேலை இல்லா திண்டாட்டம் சொல்றீங்களா? உங்களுக்கு வேலை கிடைக்கிறீங்களா? வேலை கிடைக்கலன்னா நீங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை நீங்க அட்டாக் பண்றீங்களா? அப்படிலாம் கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. அதெல்லாம் விட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அவர் உடனே வந்து உண்ணாவிரதம் இருக்காரு. என்ன கேட்கிறாரு, நீட்டுல நல்லா கேளுங்க, அவங்க நீட்டே வேண்டாம் சொல்லல, மக்களை புரிஞ்சுக்கங்க. நீட்டு வேண்டாம் சொல்லலையா, நீட்டு பேப்பர் நடத்தின பரீட்சைகள்ல பேப்பர் வந்து லீக் ஆனது குறித்து முறைகேடுகள் இருக்கிறதா தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணும், அதுதான் கோரிக்கை. ஆனா பதவி விலகணுங்கிறது கோரிக்கை இப்படியா பண்ணுவீங்க? நீங்க ரோட்ல உட்காந்து கல்லால் அடிச்சு இதை படிச்சு இதெல்லாம் பண்றதுக்கு அது எப்படிங்க? ஜல்லிக்கட்டு வியாபாரம்னாக்க ஒரு தொழில் போராட்டம் நடந்தபோது அது நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றணுங்க, அந்த கலாச்சார பற்று நாள் நடந்தது. இதுல என்ன பற்று இருக்கு? பேப்பர் லீக்குங்கிறது இங்க பிஎஸ்சி நடந்தது இல்லையா? எத்தனை பேப்பர் லீக் ஆகி எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. அதுக்கு அவங்க வந்து போராட்டம் பண்றது தானே, வேலை வாய்ப்பை கெடுத்துட்டீங்கன்னு. ஏன் பண்ணல? லீக் ஆகிறதுக்கு ஒரு ஏஜென்சியில இருக்கிறவங்க டியூஷன் நடத்துறவங்க காரணம். அது கிராமப்புற மக்கள் முதல்ல நீட்டே வந்து மக்களுக்கு நல்ல புரிதல் வேணும்.
இதுல மத்திய அரசாங்கத்துடைய பங்கு எதுவுமே கிடையாது. இதை கொண்டு வந்தது உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, ஏழை மருத்துவத்தில் இருக்கிற கிராம மக்களும் மருத்துவர்களாகணும், எளிதா படிக்கணும்ட்டு. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து இந்த கார்பரேட் கலாச்சார ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறாங்க திமுக பொறுப்பு, அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கேப்டிவேஷன் பி எகியா பிடுங்கலான்ட்டு. ஏன்னா இவ்வளவு ஒரு கேப்டிவேஷன் பில் 30,000த்துக்கு ஒரு ஏழை குடிமகன் மெரிட்ல வந்து டாக்டர் ஆகுறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் வந்து உச்சநீதிமன்றம் கேட்டது. சுகாதாரத்துறை அமைச்சருக்கு வந்து இது ஆணையிட்டது. அவங்க சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நீட்டு வரணும்னு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது யூபிஏ கவர்மெண்ட், யாரு, காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து. கல்வியில வந்து கல்வி பட்டியல், இந்த கல்விங்கிற ஒரு சாப்டரை மத்திய அரசு பட்டியலுக்கு கொண்டு போனதே காங்கிரஸும் திமுகவும். ரைட்டா? அது வந்து மொத்தத்தில் அப்போ வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து நீட்டுங்கிற ஒரு இது ரத்து பண்ணுவேன் திமுக சொல்லிச்சு. எப்படி நீங்க ரத்து பண்ணுவேன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். உச்சநீதிமன்றத்தில் போய் சீராய்வு மனு போட்டு அதுக்கு சில திருத்தங்கள் வேணும் கேட்கணுமே தவிர அரசாங்கத்தால் ரத்து பண்ணவே முடியாது. இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த போர்வையில வச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் கலாடப்பட்டே இருக்கிறாங்க. நான் இப்ப கேட்கிறேன், நீட்டு தேர்வு என்ன பேப்பர் லீக் ஆச்சு சொன்னீங்க. ராஜஸ்தான்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கச்ச அந்த பரீட்சைகளுக்கான பேப்பர்கள் பல லீக் ஆகி ஸ்கேம் நடந்திருக்கு. அப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து இவங்க எல்லாம் எங்க போனாங்க? இந்த இளைஞர்களா? இந்த இளைஞர்கள் வேலையில்லா திண்டத்துக்கு யார் காரணம்? காங்கிரஸ் அடிச்ச கொள்ளை, திமுக 2Gல அடிச்ச கொள்ளை. அந்த கொள்ளைக்கு எதிராக அவங்களோட போராட்டம் ஏன் அப்பெல்லாம் நீங்க பண்ணல? கொள்ளை அடிச்சிங்களே, இவங்களை மனத்தால பிடுங்கி இவங்களெல்லாம் விடக்கூடாது, இனிமே அரசியலே வரக்கூடாது, நீங்க ஏன் போராட்டம் பண்ணல? நம்ம தூண்டி விடல, கேட்குறேங்க. அது நியாயம். ஏன்னா அந்த பழத்தை வாங்கி உங்களுக்கு ஃபேக்டரியில் ஆரம்பிச்சு வேலை கிடைச்சிருக்கும். மொத்தத்தையும் நாட்டை வந்து என்னைக்கோ ஒரு நாள் வந்து அவங்க குடும்பம் வேலை பண்ணிச்சா. யாரு? நேருவோட குடும்பம். அதெல்லாம் பரம்பரையா நேத்தி கூட அண்ணனும் தங்கி காதல பேசிக்கிறாங்க. இதை ஏத்துக்கிறாங்களாமா போராடுற இளைஞர்கள்? குடும்ப வாரிசு அரசியல் வச்சு கொள்ளை அடிச்சதை ஏத்துக்கிறாங்கம்மா? இன்னைக்கு நேரு ஃபவுண்டேஷன்ல கொள்ளை இருக்கு. அந்த நேரு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி ஆதரிக்கிறாங்க அந்த இளைஞர்கள். நான் கேட்கிறேன், அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் போய் சேர்ந்திருக்கு? 2G வழக்கில் போன பணங்கள்லாம் என்ன? திமுக இன்னைக்கு ராஜா வந்து பேசுறாரு, அந்த வாஞ்சுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? ஏன்னா வாஞ்சுக்கு 2023 என்ஜிஓ இருக்கச்ச பல இடத்துங்கள்ல இருந்து பணம் வருது. இதை கண்டுபிடிச்ச மத்திய அரசு வந்து இது தவறான முறையில் வருதோ அவருடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு? ஐயோ பண வரவு இல்லைன்னு வேற டீப் ஸ்டேட் பண்றதுனால உடனே திருப்பி போட்டாங்க. இன்னொன்னு அமெரிக்காவை என்ன பாக்குது? இந்தியாவில் இருக்கிற பெருந்தலைவரா வராரு நரேந்திர மோடி. இதை வந்து ஆட்டத்தை காட்டணும். பாகிஸ்தான்ல சரி, பங்களாதேஷ்ல முடிச்சோம், அடுத்தது ஸ்ரீலங்கால முடிச்சோம், அப்புறம் நேபாள துரத்தி விட்டோம், இங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வச்சு பண்ணிச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆம் ஆத்மி வச்சு பண்ணிச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஆளை அங்கே கொடுத்து செட் பண்ணி இங்க மாதிரி வச்சு ஆரம்பிங்கன்னு பண்ணுது. பண்ணாலும் அதுக்கான விளைவுகள் வந்து சந்திக்க தான் வேணும். நேற்றுக்கு பிரதம மந்திரி கார்கேயோட பிறந்த நாள், அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றதா போய் எம்பிக்கள், அதுக்கு முன்னாடியே வந்து ராகுல் காந்தி இங்க வராரு, உடனே அவங்களை கூட்டிட்டு வந்து இறங்குறாங்க. இந்த நிலைமை வந்து மத்திய அரசுக்கு தெரியவே எப்படி போச்சு. ஆனா அமெரிக்க தூதரகம் நேற்றுக்கு இந்த மாதிரி நடக்கும், அலர்ட் ஆயிருக்குன்னு ஒரு முந்தானத்தே ஒரு மெயில் போட்டிருக்கு, அலர்ட் கொடுத்துருக்கு. அப்ப எங்கேருந்து வருது விஷயம்? அப்ப வெளிநாட்டுல இருந்தா வருது. நீங்க அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா இல்ல 25 வயசு மேல இருக்கிறவங்க எப்படி MBBS படிக்க போறாங்களா? அது எப்படி சாத்தியம்? சரி, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ குறைகள் இருக்கோ அது போய் நீங்க உச்ச நீதிமன்றத்தை போய் கேளுங்க. மாண்புமிகு தலைமை நீதியரசர் திரு சூரியகாந்த் அவர்கள், நீங்க அவர்கிட்டே போய் இங்க பாருங்க எங்களை அடிக்கிறாங்க கூட, அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க பண்ண வயலன்ஸ். அது கோர்ட் உடனே கேட்கும் முன்னாடியில ஏங்க எத்தனையோ பேர் வந்து தனக்கு வந்து ஜீவன அம்சம் கிடைக்கல. ஒரு இப்போ லேட்டஸ்டா ஒரு லேடி அழுகுது அந்த சுப்ரீம் கோர்ட்ல அவர்கிட்ட ஜட்ஜிக்கிட்ட, இப்ப கேஸை பட்டியலிட சொல்லுங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஜீவனாம்சம் கிடையாது, அவன் 10 வருஷமா நான் காத்துட்டு இருக்கேன்னு. அந்த வழக்கெல்லாம் முக்கியம் இல்லையா? நீங்க வயலன்ஸ் பண்ணிட்டு அது முன்னாடி கேட்கணுமா உங்கள? இதெல்லாம் எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? அதனால அவங்கள முடியாதுன்னு சொல்லிட்டு அது ரெகுலர் கோர்ஸ்ல வரும், நீங்க வந்து தொந்தரவு பண்றாதீங்க, திருப்பி அமைச்சிருச்சு. இன்னொன்னு முக்கியமா சொல்றேன், காங்கிரஸோட எப்ப பாரு வந்து பார்லிமெண்டோட செஷன் ஆரம்பிக்கிறதா முதல்ல ஏதாவது கலாட்டா பண்ணி அந்த செஷன் நடத்த விடாம பண்றாங்க. ஏன் காரணம்? ஒவ்வொரு இன்னத்திற்கும் செலவு எல்லாம் நம்மளுடைய வரி பணம். அந்த வரி பணத்தை வேஸ்ட் அடிக்கிறது காங்கிரஸ். இப்ப நான் கேட்கிறேன், காங்கிரஸ்க்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல, மழைக்கால கூட்டத்தொடர்ல அந்த டீலிமிட்டேஷன் வரையறு தொகுதிகள் சீராய்வு பண்றாங்க இல்லையா, அந்த பில்லு வந்து கொண்டு வர போறாங்க. அது கொண்டு வந்தால் 50% எல்லாருக்கும் கொடுத்தா உத்தரப்பிரதேசம் தான் கிட்டத்தட்ட டோட்டலாவே 800க்கு யாருக்கு 830 என்னமோ வருது. 830 கான்ஸ்டிடுவன்சிக்கு ஆளை நிக்க வைக்கிறதுக்கு காங்கிரஸ் கையில கிடையாது. அங்க ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இல்ல. இது நிறைவேற்ற நம்ம என்ன பண்ணீங்கன்னா சாமர்த்தியமாக பாஜக வந்து தன்னுடைய மெஜாரிட்டிக்கு ஆளை சேர்த்துட்டு ஒத்துட்டு இருக்காங்க. இப்ப டிஎம்கே அவங்கலாம் அப்படி இருக்க வந்துட்டு என்னடா பண்றது, இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு விதமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, நீட்டுல வந்து பேப்பர் லீக்கு எதுங்க காரணம்?
இப்ப பரம்பரையா குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறவங்க என்ன பண்றாங்க, தனக்கு அடுத்து தன் குழந்தைய கொண்டு வரணும், படிப்பு இருக்கும், அவங்க முட்டாளமா பேப்பரை பணம் கொடுத்து வாங்குறது, வேற ஆளை பணம் கொடுத்து எழுத வைக்கிறது, டிகிரி வாங்கிடுறது, அடுத்து அவன் பேர் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ண அவனுக்கு அந்த வரவங்களுக்கு ஒரு அளவும் தெரியுது இல்லை, தெரியாம எங்கே பட்டதுனால மரணம் எவ்வளவு சம்பவிக்குது, அவ்வளோ பணத்தை பிடுங்குறாங்க. இதெல்லாம் பணம் இருக்கிறவங்க தாங்க பேப்பர் வேலைக்கு வாங்குவான். ஏழை மாணவன் போய் வேலைக்கு வாங்குவாங்க, ஒரு கோடி கொடுத்தால அது ஊழல் ஏற்படுத்துறது யாரு? இந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல் நடத்துற குடும்பத்தை சேர்ந்த உங்க பொதுமக்களை பேரண்ட்ஸை அவங்களே சில பேரண்ட்ஸ் பண்ணிட்டு போய் நீங்க எப்படிங்க நீங்க வந்து மற்றவங்கள சொல்றீங்க? நீங்க போய் நீட்டுக்கும் ஆன்லைன் பண்ணி கேளுங்க, அது வந்து உச்சிதமான இது தவிர்க்கப்படும். பயோமெட்ரிக் வச்சு பண்ணுங்க. ஏன் இது போராட்டம்? இது வந்து அஜெண்டா வேறங்க. இப்ப எப்படியாவது அவரை இது பண்ணணும்னு பண்றாங்க. கண்டிக்க போகுது, இன்னைக்கு எடுக்கலனாலும் நாளை நாளைக்கு பட்டியலிடப்படும். அப்ப பாருங்க அந்த மாணவர் சங்கத்துக்கு எவ்வளவு இது போலீஸ் எக்ஸஸ் சொல்ல முடியாதுங்க. நீங்க தேவையில்லாம மக்களுடைய வாழ்க்கைய நேற்றுக்கு இன்டர்நெட் எப்படி ஜம்மு காஷ்மீர் நடந்த மாதிரி இங்க பண்ண பாக்குறீங்க? இது நியாயமா? அதனால பொருளாதாரத்தை சிதைக்கிற எந்த போராட்டத்தையும் உச்ச நீதிமன்றம் அனுமதிக்காது, வன்மையாக கண்டிக்கும். அவர்களுக்கு நிச்சயமாக குட்டு விழ போகுது, பாத்துக்கங்க. நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.